ஏங்க மும்பை இந்தியன்ஸ்ல கீ பிளேயரே இசான் கிசான் தான், அவரை போய் எடுக்கலையேங்க அப்படின்ற மாதிரி மும்பை இந்தியன்ஸ் ரசிகர்கள் ரொம்ப வருத்தப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. பட் விஷயம் என்னன்னா, இசான் கிசானை எடுக்க முடியாது, அதுதான் ஐபிஎல் ரூல். அந்த ஒரு காரணத்தினால மட்டும்தான் மும்பை இந்தியன்ஸ் அணி இசான் கிசானை வாங்க முயற்சி கூட செய்யல. மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக கடந்த 6 ஆண்டுகளா தொடர்ந்து விளையாடிக்கிட்டு இருந்தவர் தான் இசான் கிசான். ஆனா அடுத்த சீசன்ல, அதாவது 2025 ஐபிஎல் தொடர்ல சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணிக்காக ஒப்பந்தம் செய்யப்பட்டிருக்காரு. இந்த மெகா ஏலத்துல 11.25 கோடிக்கு ஏலம் எடுத்திருக்காங்க. மும்பை இந்தியன்ஸ் அணியும் அவரை விட்டுறக்கூடாது அப்படிங்கிறதுனால 3.2 கோடி வரைக்குமே ஏலம் கேட்டிருந்தாங்க. ஆனா ஏன் ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணல அப்படின்ற கேள்வியானது மும்பை ரசிகர்களுக்கு அதிகமாவே இருந்துச்சு. 2018ஆம் ஆண்டு மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக இளம் வீரரா என்ட்ரியை கொடுத்தவர் தான் இசான் கிசான். அப்ப கேப்டனா இருந்த ரோஹித் சர்மா இசான் கிசான் கண்டிப்பா இந்திய அணியோட எதிர்காலம் அப்படின்ற அளவுக்கு பாராட்டி இருந்தாரு. அதை நிரூபிக்கும் வகையில தான் மும்பை இந்தியன்ஸ் அணிக்காக அடுத்தடுத்து தரமான இன்னிங்ஸ் ஆடி கொடுத்தாரு. இதனால 2022 மினி ஆக்ஷன்ல கூட மும்பை இந்தியன்ஸ் அணி இசான் கிசானுக்காக 15.25 கோடி வரைக்கும் செலவு செஞ்சிருந்தாங்க. ஆனா கடந்த 3 ஆண்டுகளாவே இசான் கிசானோட செயல்பாடுகள் மும்பை இந்தியன்ஸ் அணி எதிர்பார்த்த அளவுக்கு இல்ல. ஒரு சில போட்டிகளை மட்டும்தான் அதிரடியா விளையாண்டாரு, முக்கியமான போட்டிகளை சொதப்பிக்கிட்டு இருந்தாரு. ஆனாலும் மும்பை இந்தியன்ஸ் கேப்டனான ஹர்திக் பாண்டியாவோட ஆதரவு இருந்ததுனால அவரை திரும்பவும் இந்த ஆண்டு மெகா ஏலத்துல மும்பை இந்தியன்ஸ் அணி வாங்குவாங்க அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டது. இந்த நிலையில தான் நேத்து ஜெட்டா நகரில் நடந்த மெகா ஏலத்துல இசான் கிசானை வாங்கணும் அப்படிங்கிறதுக்காக மும்பை இந்தியன்ஸ் அணி கிட்டத்தட்ட 3.2 கோடி வரைக்கும் ஏலம் கேட்டிருந்தாங்க. ஆனாலும் பஞ்சாப் கிங்ஸ் அணி விடவே இல்ல, தொடர்ந்து அவர் எடுக்க முயற்சி செஞ்சுக்கிட்டு இருந்தாங்க. திடீர்னு என்ட்ரியை கொடுத்தாங்க சன்ரைசர்ஸ் ஹைதராபாத் அணி. இவங்களும் கொஞ்சம் கூட விட்டு கொடுக்கவே இல்ல. கடைசியா ஹைதராபாத் அணி 11.25 கோடிக்கு இசான் கிசானை வாங்கிட்டாங்க. இந்த ஒரு வேலையில தான் ஏன் மும்பை இந்தியன்ஸ் கையில ஆர்டிஎம் கார்டு இருந்தும் கூட இசான் கிசானுக்கு பயன்படுத்தல அப்படின்ற குழப்பமானது ரசிகர்களுக்கு அதிகமாவே இருந்துச்சு. ஐபிஎல் விதி பிரகாரம் எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா 6 வீரர்களை ரிட்டைன் செய்யலாம். எத்தனை பிளேயர்ஸை கம்மியா ரிட்டைன் பண்றாங்களோ மீதி இருக்க பிளேயர்ஸா ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ணி வாங்கலாம். இந்த நிலையில தான் இந்த 6 வீரர்களை பொறுத்தளவுக்கு 5 கேப்டு பிளேயர்ஸையும் ஒரு அன்கேப்டு பிளேயர்ஸையும் தக்க வைக்க முடியும். ஒருவேளை அவங்க தக்க வச்ச 5 வீரர்களுமே கேப்டு பிளேயர்ஸா இருந்தாங்க அப்படின்னா மெகா ஏலத்துல அன்கேப்டு பிளேயருக்கு தான் ஆர்டிஎம் கார்டை யூஸ் பண்ண முடியும். இதன் காரணத்தினால தான் மும்பை இந்தியன்ஸ் அணியால இசான் கிசானுக்காக ஆர்டிஎம் கார்டை பயன்படுத்த முடியல அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். ஏன்னா மும்பை இந்தியன்ஸ் அணி ரீட்டைன் செஞ்சிருக்கக்கூடிய 5 வீரர்களுமே தரமான கேப்டு பிளேயர்ஸ் தான். ரோஹித் சர்மா, ஹர்திக் பாண்டியா, சூரியகுமார் யாதவ், திலக் வர்மா, ஜாஸ்பிரீத் பும்ரா, இந்த 5 வீரர்களுமே இந்திய அணிக்காக தொடர்ந்து இன்டர்நேஷனல் கிரிக்கெட் ஆடிக்கிட்டு இருக்காங்க அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்க விஷயம். மும்பை இந்தியன்ஸ் இருக்க ஆர்டிஎம் கார்டை வச்சு மும்பை இந்தியன்ஸ் அணியில ஆல்ரெடி விளையாண்ட ஏதாவது ஒரு டொமஸ்டிக் பிளேயர் தான் எடுக்க முடியும் அப்படிங்கிறது கூடுதல் தகவல். சரி, ஓகே, நீங்களும் மறக்காம உங்களோட கமெண்ட் செக்ஷன்ல பதிவு பண்ணுங்க. மும்பை இந்தியன்ஸ் அணிட்டு இருக்கக்கூடிய ஆர்டிஎம் கார்டை வச்சு எந்த ஒரு டொமஸ்டிக் பிளேயரை ரீட்டைன் செய்யலாம் அப்படின்ற உங்களோட கருத்துக்களை